ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். குற்றேவல்ங்கிற கைங்கரியத்தில் ஆண்டாள் நாச்சியாரின் திருமண பிரார்த்தனையும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்வார்கள். கண்ணா, நீ மணவாளனாக வரணும், நாங்கள் உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறத நாச்சியார் திருமொழியில் சொல்லியிருக்கா. கொம்மை முலைகள் இடர் தீர கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவந்தான் என். ஒன்ன ஆற தழுவி உன் நாயகியாயிருந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறா ஆண்டாள் இந்த நாச்சியார் திருமொழி பாசுரத்தில். தயவு செஞ்சு இதை சரீர ரீதியாக நம்ம பார்க்கக்கூடாது. ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஊரறிய எல்லார் முன்னாடியும் இதை சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் குற்றேவல்ல இதை நேரடியாக சொல்லாமல் பறைன்னு கோடு வேர்டில் சொன்னோம் அப்படிங்கிற ஆண்டாள். எவ்வளவு கெட்டிக்காரி பாருங்க. இதுக்கு ஒரு லௌகீக உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நன்னா புரியும். ஒரு கணவன் கல்யாணம் ஆனதும் டெல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான். அங்கே வேலை. 6 மாதம் கழித்து வந்தான். வீட்டில் அப்பா அம்மா தம்பி தங்கைகள்னு எல்லாரும் இருந்தா மனைவியோட பேசணும்னு ஆசை. அதனால் அவகிட்ட சொன்னா, தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னா. இவனோட தாகம் என்னன்னு புரிஞ்சிக்காத இவனுடைய மனைவி தண்ணி சொம்ப கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டா. இவன் ஐயோ அப்படின்னு அலறினான். இவள் என் மனசில் உள்ள தாபத்தை புரிஞ்சிக்க தெரியாதவளா இருக்காளே அப்படின்னு வருந்தினான். இந்த பெண் மாதிரி தான் நீயும் ஆயிட்ட கிருஷ்ணா அப்படிங்கிறா ஆண்டாள். எங்களுடைய உள்ள கிடக்கு புரிஞ்சிக்காம பறையின்ன உடனே இற்றை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தான்னு அழைச்சி ஏதோ பேரி வாத்தியத்தை கொண்டு கொடுத்துட்டியே. அன்னைக்கு கூடாரை வெள்ளஞ்சீர் கோவிந்தனாகவும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனாகவும் இருந்த, இன்னைக்கு மாடு மேய்ச்சு உன்னோட ஐக்கியூ குறைஞ்சே போயிடுது. யோசிக்காமல் இந்த ட்ரம்மை கொடுக்குற சாதாரண கோவிந்தனா ஆயிட்டியே. கோவிந்தன்னா என்ன அர்த்தம்? மாடு மேய்ப்பவன் அர்த்தம். படிப்பு வராத குழந்தைகள் எல்லாம் மாடு மேய்க்கப்போ அப்படின்னு தான் டீச்சர்ஸ் நாங்கள்லாம் சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி கிருஷ்ணன் அறிவு குன்றிய கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டாள். கண்ணா, பிஞ்சு போன இந்த பறை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டா. இந்த பறை வேண்டாமா? சரி, ஆபரணங்கள் பீதாம்பரம் இதெல்லாம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் தான் உன் கையாலேயே நாங்கள் வாங்கிட்டுட்டோமே, சூடகமே தோல்வழியே தோடேன்னு எல்லாம் வாங்கிட்டுட்டோமே, அதில் எங்களுக்கு இப்போ ஆசை இல்லை. சரி, எங்கிட்ட என்னென்ன பிரபாவங்கள் யோக சித்திகள்லாம் இருக்கோ அதெல்லாம் தரேனே அப்படின்னா, அதை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஊரில் இருக்கிறதோ ஒரே ஒரு கோவர்த்தன மலை, அதையும் நீ தூக்கி எங்களை காப்பாற்றிட்ட. யோக சித்திலாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டான். சொர்க்கங்கிற பறையை தரேனே, வாங்கிக்கோங்களே அப்படின்னா, அதுவும் பிஞ்சு போன பறை தான். மகா பிரளயத்தில் அதுவும் அழிஞ்சு போயிடும். சரி, பிரம்மலோகம் தரட்டுமா? அதுவும் பிரளயத்தில் அழிஞ்சு போயிடும், வேண்டாம் அப்படின்னு விட்டான். கைவல்யம் தரட்டுமா அப்படின்னு கேட்டான். அது வெல்லம் போடாத குழக்கட்டை, வேண்டாம், நாங்கள் எப்பேற்பட்ட அக்கார அடிசல் மூடனை பெய்து முழங்கை வழிவாரன்னு நாங்கள் எப்பேற்பட்ட அக்கார அடிசல் உனக்கு சமர்ப்பித்தோம், ருசி இல்லாத குழக்கட்டையை தரேங்கிறியே அப்படின்னா ஆண்டாள். சரி, வைகுண்டங்கிற பறையை தரேனே அப்படின்னு சொன்னால், அதுவும் வேண்டாம் கிருஷ்ணா, நாங்கள் நித்திய சூரிகளாக ஆக வேண்டாம் அப்படின்னா. பின்ன என்ன தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டான் கண்ணன். அப்போது ஆண்டாள் சொல்கிறா, கைங்கரியங்கிற பறை தான், குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதுங்கிற அந்த கைங்கரியங்கிற பறை தான் எங்களுக்கு வேணும். அந்த கைங்கரியமும் எல்லா காலமும் இந்த பூமியில் இருக்கிற வரை நாங்கள் பண்ணணும். அங்கே வைகுண்டம் வந்தாலும் உனக்கே நாங்கள் சேவை பண்ணணும், உனக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணணும், உனக்கே நாங்கள் நாயகியாக இருந்து கைங்கரியம் பண்ணோம்னு தெளிவாக சொல்லிட்டா ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.